வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆய்வு குறிப்புகள் தந்த்ரா வழியில் தாம்பத்தியம்ங்கிற நூலோட முதல் அத்தியாயத்தோட முதல் பாகம் இது. குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்படி உருவாச்சு, அப்புறம் அதுக்குள்ள ஏன் சண்டைகள் பிரச்சனைகள் வருதுங்கிறதோட ஆதி காரணங்களை இது அலசுது. நாம இன்னைக்கு ஒரு மாதிரி காலப்பயணம் மாதிரி போலாம். மனிதன் எந்த கட்டுப்பாடும் இல்லாம நாடோடியா வாழ்ந்தானே அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு நாம பார்க்குற இந்த குடும்ப அமைப்பு உருவாகிற வரைக்கும் ஆரம்ப காலத்துல உறவுகள் எப்படி இருந்துச்சு, எப்போ இந்த குடும்பம் இது என்னோடது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்துச்சு. இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? சரி வாங்க ஆழமா பார்க்கலாம். இது வெறும் ஒரு வரலாறு மாதிரி இல்லாம, இன்னைக்கு நாம பாக்குற குடும்பங்களுக்குள்ள நெறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா? அதோட வேர்கள் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவும். மனுஷ உறவுகள் எப்படி மாறுச்சு, அதோட விளைவுகள் என்ன? குறிப்பா இந்த குடும்ப சண்டைன்னு சொல்றோமே, அதோட ஆரம்ப புள்ளி எங்க இருக்குன்னு இந்த ஆய்வு நமக்கு காட்டுது. இது மேலோட்டமா இல்ல, ரொம்ப ஆழமா போகுது. அப்ப ஆரம்பிக்கலாமா? இந்த ஆய்வு தொடங்குற இடமே ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆதி மனிதர்கள் நாடோடி வாழ்க்கை, உணவு, பாதுகாப்பு, இது ரெண்டும் தான் அப்போ முக்கியம் போல. நிலையான உறவுகளோ குடும்ப அமைப்போ இல்லைங்கிறத இப்போ நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நாம இன்னைக்கு வாழ்ற சூழல்ல இருந்து யோசிக்க கூடாது. அன்னைக்கு யதார்த்தம் வேற. உயிர் வாழ்றதே ஒரு பெரிய போராட்டமா இருந்திருக்கு. வளங்கள் கம்மி, ஆபத்து அதிகம். அதனால ஆண் பெண் உறவுங்கிறது பெரும்பாலும் தற்காலிகம்தான். ரொம்ப சுதந்திரமான ஒரு போக்கு. இப்போ இருக்கிற மாதிரி இது என் மனைவி, இது என் புருஷன், இது என் குழந்தை அப்படின்னு ஒரு நிரந்தர உரிமை அதெல்லாம் இல்ல. உறவுகள் அப்போதைய தேவை இல்ல ஒரு இயற்கையான ஈர்ப்பு, இத வச்சுதான் அமைஞ்சிருக்கு. சரி, இந்த நிலைமை அப்படியே இருந்துச்சே. எப்ப மாற ஆரம்பிச்சது? மனிதன் ஓரிடத்துல தங்கி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சதா? ஒருவேளை விவசாயம் மாதிரி விஷயங்கள் வந்தது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குமோ? அப்போதான் இந்த பொண்ணு எனக்கு தான், இல்ல இந்த நிலம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உடைமை உணர்ச்சி வந்துச்சுன்னு இந்த பகுப்பாய்வு சொல்லுது. இதுதான் முதல் விரிசலா? சண்டைகளுக்கு ஆரம்பமா? இங்கதான் விஷயம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த உடைமை உணர்ச்சி, ஒரு பொருளையோ இல்ல ஒரு ஆளையோ தனக்கு சொந்தோன்னு நினைக்கிற எண்ணம். இந்த நூலோட வாதப்படி குறிப்பா ஆண்களிடமிருந்து இது ரொம்ப வலுவா உருவாகியிருக்கு. ஒரு பெண்ணை தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், அவளோட உழைப்பு, அவ மூலமா வர குழந்தைங்க எல்லாம் தனக்கு மட்டும்தான் ஒரு எண்ணம். இது ஒரு பக்கம் குடும்பம் உருவாகிறதுக்கு பேஸா இருந்தாலும், இன்னொரு பக்கம் குடும்பங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு கலக கலாச்சாரம்னு சொல்றாங்க. அதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ் கல்ச்சர். அது உருவாகிறதுக்கும் இதுவே காரணமா அமைஞ்சதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. ஓ, கலக கலாச்சாரம், கான்ஃப்ளிக்ட்ஸ் கல்ச்சர், இத கொஞ்சம் விளக்க முடியுமா? வெறும் சண்டை சச்சரவுன்னு இல்லாம இதுக்கு வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, இது அப்பப்போ வல்ல சண்டை அல்ல. இது ஒரு கல்ச்சராவே மாறுறது. அதாவது சண்டைகள், அதிகார போட்டி, முரண்பாடுகள் இதெல்லாம் அந்த உறவு முறையோட தற்செயலா வர்றதில்ல. அது ஒரு நிரந்தரமான, எதிர்பார்க்கப்படுற ஒரு பகுதியாவே மாறிடுது. குடும்பம்னாலே இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை. இதுக்கு அந்த ஆரம்பகால உடைமை உணர்ச்சியும் அதிகார போட்டியும் தான் காரணம்னு இந்த ஆய்வு சொல்ல வருது. அப்படியா? அதாவது குடும்பம்ங்கிற அமைப்பே இந்த கட்டுப்பாடு, இந்த உடைமை உணர்ச்சி மேலதான் உருவாகியிருக்கா? அப்போ இந்த ஆண் ஆதிக்க மனப்பான்மை அது எப்படி மெல்ல மெல்ல குடும்பத்தோட விதிகளையே மாத்துச்சு? பெண்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறது, அவங்க எங்க போகணும் வரணும்னு சொல்றது, ஏன் ரெண்டு பேருக்கும் வேற வேற ஒழுக்க விதிகள் இருந்ததை பத்தி கூட இந்த ஆய்வு பேசுது. இது எப்படி படிப்படியா நடந்துச்சு? இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, ஆண்களோட சராசரி உடல் வலிமை. அதுவே ஒரு அதிகார ஏற்றத்தாழ்வை இயல்பா உருவாக்குச்சு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா, தங்களோட வாரிசு யாருங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தேவை இல்ல ஒரு ஆசை ஆண்களுக்கு வந்திருக்கு. நிலம், சொத்து இதெல்லாம் முக்கியமாகும்போது வாரிசுரிமை ரொம்ப முக்கியமாகுது இல்லையா? அதுக்காக தன் துணையா நினைக்கிற பெண்ண மத்த ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கவும், அதே சமயம் அவளை தன் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் அவங்க நினைச்சிருக்காங்க. இந்த பழக்க வழக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சமூக விதிகளா, மீற முடியாத மரபுகளா மாறிடுச்சு. இந்த உடைமை உணர்ச்சி அது வெறும் உறவுல மட்டும் இல்லாம பெண்களையே ஒரு சொத்து மாதிரி, அசையும் சொத்துன்னு சொல்றாங்களே அப்படி தனி உடைமைன்னு பாக்குற நிலைமைக்கு கொண்டு போச்சுன்னு சொல்றாங்க. நிலம், வீடு மாதிரி பெண்களும் ஒரு ஆணோட சொத்து கணக்குலையா? இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, அந்த ஒப்பீடு அது ரொம்ப முக்கியம். அதுதான் விஷயத்தோட சீரியஸ்னஸ நமக்கு காட்டுது. ஒரு பொருள் மேல எப்படி உரிமை கொண்டாடுறோமோ, அதை எப்படி பாதுகாப்போமோ, அதே மாதிரி ஒரு பார்வை பெண்கள் மேலயும் வந்ததோட நேரடி விளைவுதான். பொறாமை, கட்டுப்பாடு, அப்புறம் பெண்களை ரொம்ப தீவிரமா காவல் காக்கிறது.
இதுக்கு தான் கற்பு காவல்னு சொல்றாங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, பெண்ணோட ஆசை, அவளோட உணர்வு, அவளோட தேவை இதெல்லாம் இந்த உடைமை மனப்பான்மைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போகுது. ஒண்ணு புறக்கணிக்கப்பட்டது, இல்லனா ரொம்ப கடுமையா அடக்கப்பட்டதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இது சும்மா ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு பெண்ணோட சுயமரியாதையே கேள்வி கேட்கிற விஷயம் இது. சரி, தனிப்பட்ட ஆட்களோட இந்த எண்ணம் ஒரு பக்கம். ஆனா இது ஒரு சமூக விதியா மாறணும்னா, இந்த அமைப்பு இன்னும் வலுவாகணும்னா வெறும் தனிமனித எண்ணம் போதுமா? சமூகத்தோட அங்கீகாரம், அதிகாரத்தோட சப்போர்ட் தேவைப்பட்டிருக்குமே. அந்த வகையில அரசியல் அதிகாரம், அப்புறம் மதம், இது கூட இந்த புதிய குடும்ப அமைப்பை, குறிப்பா இந்த அதிகார ஏற்றத்தாழ்வு அப்படியே நிலைநிறுத்துறதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சதா இந்த நூல் சொல்லுதே. அது எப்படி? இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா தனிநபர் பழக்கமா இருந்தது எப்படி சமூக அமைப்பால அங்கீகரிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்டு ஒரு நிரந்தர அமைப்பா மாறுச்சுன்னு இங்க பார்க்க முடியுது. அரசாங்கம்னு ஒண்ணு வந்த பிறகு வந்த சட்டங்கள், சமூக நடைமுறைகள், மத நம்பிக்கைகள், புனித நூல்கள், சடங்குகள் இது எல்லாம் சேர்ந்து இந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது ஆண்களோட ஆதிக்கத்தை, இதுதான் சரி, இதுதான் இயல்பு, இத கேள்வி கேட்க கூடாது, சில சமயம் இது புனிதமானதுன்னு கூட கட்டமைச்சது. இது குடும்ப அமைப்போட அஸ்திவாரத்துல ரொம்ப ஆழமா வேரூன்ற ஆரம்பிச்சது. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த விதிகளை மீறதுங்கிறது வெறும் சமூக தப்பில்ல, சில சமயம் அது கடவுளுக்கே எதிரான குற்றம்னும் பார்க்கப்பட்டுச்சு. இது அந்த அமைப்பை இன்னும் டைட் ஆக்குச்சு. இந்த அதிகார அமைப்புல பெண்களோட பாலியல் சுதந்திரம் அது குறிப்பா கட்டுப்படுத்தப்பட்டது, பெண்ணின் பாலியல் சுதந்திரம் முடக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இந்த ஆய்வு திரும்ப திரும்ப சொல்லுது. இதுக்கு மெயின் காரணம் தனக்கு பிறக்கிற குழந்தை தன்னோடதுதான் ஆண்கள் உறுதி செஞ்சிக்க வேண்டிய தேவைன்னு சொல்றாங்க. இது ஒரு விதத்துல புரிஞ்சாலும் இதே கட்டுப்பாடு ஆண்களுக்கு ஏன் இல்ல? இந்த இரட்டை நிலைப்பாடு எப்படி சமூகத்துல ஓகே ஆச்சு, எப்படி ஏத்துக்கிட்டாங்க? இந்த வித்தியாசம் பார்க்க சாதாரணமா தெரியலாம், ஆனா இது ரொம்ப ஆழமான சைக்கலாஜிக்கல் சோஷியல் தாக்கங்களை ஏற்படுத்துச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. வாரிசுரிமை ஆண்களுக்கு முக்கியமா இருந்ததால பெண்களோட பாலியல் நடத்த மேல ரொம்ப கடுமையான கண்காணிப்பும் கட்டுப்பாடும் வந்துச்சு. ஆனா ஆண்களோட பாலியல் நடத்த மேல இதே அளவு கட்டுப்பாடோ சமூக கண்டனமும் பொதுவா இல்ல. இது ஒரு வெளிப்படையான இரட்டை நிலைப்பாடு. போக போக என்ன ஆச்சுன்னா, பெண்களே இந்த கட்டுப்பாடுகளை சரின்னும் இதுதான் பொண்ணுங்களுக்கு விதிச்சதுன்னும் இத கடைபிடிக்கிறது தான் ஒழுக்கம்னு நம்புற ஏத்துக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இது ஒரு மாதிரி உள்வாங்கப்பட்ட அடக்குமுறைன்னு இன்டர்னலைஸ்ட் ஆபரேஷன்னு சொல்லலாம். இதனால அவங்களோட சுயமதிப்பு, சமூகத்துல அவங்களுக்கான இடம் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அவங்க ஆசைகள், தேவைகள் எல்லாம் பின்னுக்கு போச்சு, இல்ல மறைக்கப்பட்டுச்சு. இவ்ளோ மாற்றங்கள், கட்டுப்பாடுகள், சமூக விதிகள்னு வந்ததுக்கு அப்புறம் கடைசியா நாம இன்னைக்கு பார்க்குற இந்த திருமணம் உருவாகியது அப்படிங்கிற ஒரு ஃபார்மல் சிஸ்டம் எப்படி எப்போ வந்துச்சு? இத்தனை நாள் உருவான இந்த கட்டுப்பாடுகள், உடைமைகள், உறவுகள் எல்லாத்தையும் முறைப்படுத்துறதுக்கான ஒரு கடைசி வடிவமா இது இருந்துச்சா? இந்த காலப்போக்குல உருவான சிக்கலான உறவு முறைகள், சொத்துரிமை பங்கீடு, குறிப்பா வாரிசுகளுக்கு சொத்து எப்படி போகணுங்கிறது, வாரிசுரிமைய உறுதிப்படுத்துறது, ரொம்ப முக்கியமா பெண்களோட பாலியலை கட்டுப்படுத்துறது, இது எல்லாத்தையும் முறைப்படுத்தவும் அதுக்கு ஒரு லீகல் அங்கீகாரம் கொடுக்கவும் சமுதாயத்தோட அப்ரூவல் வாங்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக ஏற்பாடுதான். இது ஒரு வகையில சமூகத்துல ஒரு ஒழுங்க கொண்டு வந்துச்சு, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுங்கிறது உண்மைதான். ஆனா இங்க நாம ஆழமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த திருமண அமைப்பு அதுக்கு முன்னாடி படிப்படியா உருவான அத்தனை அதிகார ஏற்றத்தாழ்வுகளையும் கட்டுப்பாடுகளையும் உடைமை மனப்பான்மையும் அப்படியே தன்னுக்குள்ள வாங்கிக்கிட்டு தான் உருவாச்சு. அதாவது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கு இந்த அமைப்பு ஒரு ஃபார்மல் லீகல் வடிவத்தை கொடுத்துச்சு. இந்த நீண்ட சிக்கலான வரலாற்று பின்னணி தான் இன்னைக்கு குடும்பங்கள்ல நாம சந்திக்கிற பல பிரச்சனைகளுக்கு, குறிப்பா உறவுகளுக்குள்ள இருக்கிற அதிகார போராட்டங்களுக்கு, சமத்துவமின்மைக்கு ஒரு ஆதி மூல காரணமா இருக்கலாம். இதுதான் இந்த முதல் பாகத்தோட மையமான கருத்து. ஆக மனிதன் கிட்டத்தட்ட ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம சுதந்திரமா தெரிஞ்ச நாடோடி வாழ்க்கையிலிருந்து மெல்ல மெல்ல நிலம் பெண் மேல உடைமை உணர்ச்சி வந்து அது கடுமையான கட்டுப்பாடுகள் ஆண் ஆதிக்க விதிகளை உருவாக்கி அரசியல் மதம் மூலமா அது இன்னும் வலுவாகி கடைசியா திருமணங்கிற ஒரு சட்டப்பூர்வ அமைப்புக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அப்படியே செட்டில் ஆனது வரைக்குமான ஒரு நீண்ட, சில சமயம் கொஞ்சம் கசப்பான வரலாற்றை இந்த முதல் பகுதி நமக்கு காட்டுது. இது உண்மையிலேயே யோசிக்க வைக்குது. இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? இன்னைக்கு இது எப்படி நமக்கு உதவும்? பகுப்பாய்வுல இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு மெசேஜ் என்னன்னா,
இன்னைக்கு உங்க குடும்பத்திலயோ இல்ல நீங்க பாக்குற மத்த குடும்பங்கள்லயோ நீங்க பாக்குற பல பிரச்சனைகள், அது சாதாரண கருத்து வேறுபாடா இருக்கலாம், இல்ல ஆழமான அதிகார போட்டியா இருக்கலாம், ஒருத்தர் கட்டுப்படுத்த நினைக்கிறதா இருக்கலாம், இல்ல ஆண் பெண் சமத்துவமின்மை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இதோட வேர்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆயிரக்கணக்கான வருஷங்களோட வரலாற்று பின்னணி இதுக்கு இருக்கு. இந்த மூலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதி காரணங்களை, இந்த வரலாற்று பயணத்தை புரிஞ்சுக்கிறது, இன்னைக்கு இருக்கிற உறவு சிக்கல்களை அணுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வித்தியாசமான ஒரு ஆழமான பார்வையை தரும். இது நேத்து முளைச்ச பிரச்சனை இல்ல, மனித சமூகத்தோட பரிணாம வளர்ச்சியோடவே சேர்ந்த ஒரு விஷயங்கிற புரிதல் முக்கியம். இதனால இதுக்கு மேலோட்டமா தீர்வு காண முடியாதுங்கிறதையும் இது உணர்த்துது. இது தவிர்க்க முடியாம ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. ஆமா, இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கானது தான். இந்த நூல் சொல்ற இந்த வரலாற்று பின்னணிய, அதாவது குடும்ப அமைப்பு, அதுக்குள்ள இருக்கிற அதிகார உறவுகள்லாம் எப்படி படிப்படியா உருவாச்சுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு யோசிக்கும்போது, இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல உங்களுடைய சொந்த குடும்ப உறவுகளை, அதுல நீங்க மத்தவங்களோட பேசுற விதத்தை, நீங்க சந்திக்கிற சவால்களை, ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் வித்தியாசமா, இன்னும் ஆழமா அணுக முடியுமா? இந்த வரலாற்று புரிதல் உங்க பார்வைய, உங்க அணுகுமுறையை ஏதாவது மாத்துதா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்.